நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டியோட பேர் வந்து மசராட்டி. இந்த வண்டி எப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப செம லுக்காக இருக்கும். வண்டியை பார்த்தாலே நமக்கு ரோலெக்ஸ் படத்தில் இந்த ஒரு காமிச்சிருப்பாங்க மசராட்டின்னு சொல்லிட்டு. அப்போ நானாக வந்து சரி மசராட்டிங்கிறது அந்த ரேடியோ டேப்பு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து ஒரு காருங்கிறது. மசராட்டிங்கிறது ஒரு காருங்கிறது. இந்த வண்டியோட ஹெட்லைட்டு, டெயில் லேம்பு எல்லாத்தையும் பார்க்கவே செமையாக இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும் மசராட்டிங்கிற பேர் S4ஓட வெர்ஷன் நினைக்கிறேன். என்ன மாடல்னு ஒழுங்காக தெரியல அந்தளவுக்கு. எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ரிவ்யூ பண்ணணும் ஒன்றும் தெரியாதுங்க. சும்மா வந்து ஓட்டி பார்க்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கண்ட்ரோல் எல்லாருமே பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, நார்மலா வர்றதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் ஆகும்னா, வண்டி நம்ம ஓட்டி பார்த்தா தான் என்னன்னு தெரியும் ஃபீல் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கு ரெண்டு தான் பொம்பளை வண்டி நீ சொல்கிற மாதிரி. இந்த வண்டியோட கீயை பார்த்தாலே கொஞ்சம் ஹெவி வெயிட்டும் பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அதே போல் சிம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் நாலே தான். அப்புறம் கியரை பார்த்துக்கிறேங்க, டிஸ்பிளே, அப்புறம் விண்டோ ஸ்க்ரீன், அது பேர் என்ன, ரூஃப் டாப்பு, அப்புறம் இந்த பேக் சைட் சீட்டு. 5 பேர் வண்டி கம்ஃபர்டபுளாக போக முடியும். அது மட்டும் இல்லாமல் லெதர் சீட்டு. கராஜ் இல்லை, ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வண்டி ஓட்டி பார்த்தா என்னன்னு தெரியும். வண்டி ஓட்டும் போது ஒரு செம லுக்கு. நம்ம வண்டியோட எந்த வண்டி வேணால் ஓவர்டேக் பண்ணலாம். கண்ட்ரோல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த ஒரு ஸ்லிப்பிங் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது பேர் என்ன, இங்கிலீஷில் உள்ள வார்த்தை எனக்கு வாயில் வரல, அதனால நான் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டும் போது தான் நம்ம மனசுக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. நல்லபடியாக நம்ம வண்டி ஓட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற யாருக்கும்